அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெய்வேலியைச் சேர்ந்த 7 பேரை கைது செய்த புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் இணையவழி மோசடி கும்பலை கைது செய்திருக்கிறார்கள். 60க்கும் மேற்பட்ட கணினிகள், 5 கார்கள், ஆவணங்கள் ஆகியவற்றை கைப்பற்றியிருக்கிறார்கள். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் கால் சென்டர் நடத்தி 10 ஆண்டுகளாக இணைய வழியில் மோசடி செய்திருக்கிறார்கள். இந்த மோசடி கும்பலைச் சேர்ந்த 7 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணா, இந்த இணைய வழி மோசடி கும்பல் எப்படி சிக்கியது? முழு விவரம். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் அதிக அளவில் வழக்கு பதிவு செய்து பல கோடி ரூபாய் ஏமாந்து பொதுமக்களிடம் அவர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில அவ்வப்போது புதுச்சேரியில் வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் நிறைய குற்றவாளிகளை கைது செய்து அவர்களை விசாரணை மீண்டு அவர்களிடமிருந்து குற்றவாளிகளிடமிருந்து பொருட்களையும் பணத்தையும் திருப்பி பெற்று வருகின்றனர். இந்த நிலையில இந்தியா மற்றும் 2 வெளிநாடுகளில் உள்பட 7 கால் சென்டர்களை நடத்தி 10 வருடங்களாக பல லட்ச நபர்களை ஆசை வார்த்தைகளை கூறி, அதாவது வேலை வாங்கி தருவோம், பணத்தை இரட்டிப்பு செய்து தருகிறோம் என பல்வேறு முறைகேடுகளில் அவங்க பணத்தை அவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள். இந்த நிலையில 7 நபர்களை, அதாவது நெய்வேலியை சேர்ந்த 7 நபர்களை புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் அவர்களிடமும் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 60க்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர்கள், 5 கார்கள் மற்றும் பல ஆவணங்கள் பறிமுதல் செய்து தற்போதானது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் முழு விவரங்கள், என்னென்ன செய்தார்கள், எதற்காக இந்த முறைகேடுகளில் ஈடுபட்டார்கள் என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தகவலாக கிடைக்க வரும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.